இதை வச்சு போஸ்ட் கொடுங்க. ஓகே ஓகே நன்றி. அன்னைக்கு வந்திருக்கிற எங்களுடைய ஈடு கால விளையாட்டு போட்டிக்கு முக்கியமான பெரியவர்களுக்கு ஒரு செட்டும் சின்னவர்களுக்கு ஒரு செட்டும் கொடுத்துருவோம். வாங்க அடுத்தால கைத்தட்டுங்க உற்சாகமாக கைத்தட்டி நாம் இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். யாரும் டோக்கன் வச்சிருக்கீங்களா? சேலை வைத்திருக்கிறவங்க வந்து வாங்கிக்கிடலாமே. மனமலன் வாங்கம்மா சீக்கிரமா வந்து வாங்கிக்கிடுங்க. இருக்கட்டும் கஸ்தூரி அக்கா, நம்ம வீட்டக்கா. வாங்க கிட்டத்தட்ட 100 சேலைகளுக்கு மேலாக நாங்கள் டோக்கன் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பொன்பெருமாள் அண்ணன் உதவி செய்திருக்கிறாங்க, எசக்கி ராஜா அண்ணன் உதவி செய்திருக்கிறாங்க, கண்ணன் அண்ணன் உதவி செய்திருக்கிறாங்க, இன்னும் அநேகர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதற்காக என் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வாங்கியிருக்கோம் இருக்கிறோம். வாங்கிக்கோங்கம்மா. கைத்தடுங்க. 2வது பரிசு தர்ஷன், சீக்கிரம் வாங்க. 3வது பரிசு தர்ஷினி ஓடியாங்க. 15 வயதுக்கு உட்பட்டவருக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு விக்னேஷ். கைத்தட்டுங்க சீக்கிரம். 2வது பரிசு கருப்பசாமி. 3வது பரிசு பார்வதி. மியூசிக்கல் சேர் 10 வயதுக்கு உட்பட்டவருக்கான முதல் பரிசு தர்ஷன். பார்வதி ஓடியா. மியூசிக்கல் சேர் தர்ஷன், சீக்கிரம். பிரதீக்ஷா, தர்ஷினி, தர்ஷினி சீக்கிரம். தர்ஷினி வா. மியூசிக்கல் சேர் 2வது விக்னேஷ். நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அக்காவுக்கு தொடர்ந்து கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கிறிஸ்துமஸ் விழா அவருடைய பிறப்பை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக, நினைவு கூறும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். குறிப்பாக எல்லா மதங்களையும் நமக்கு போதிக்கிறது அன்பை மட்டுமே. அன்பாக இருக்க வேண்டும், தேவை உள்ளோருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். வேதாகமத்திலே கூறப்பட்டுள்ளது, இந்த சிறியரில் நீ எதை செய்கிறாரோ அதை எனக்கே செய்கிறாய் என்று கடவுள் கூறுவதாக உள்ளது. அப்படின்னா நம்ம தேவை உள்ளவர்களுக்கு யாருக்கெல்லாம் நம்ம கையில இருக்கிறத பகிர்ந்து கொண்டோம்னா அதை நம்ம கடவுளுக்கே கொடுக்கிற மாதிரி. அதே போல ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பைபிள்ல இருக்குது. அவன் ஏழை எளிய மக்களுக்கு நாம் அவங்களுடைய என்னென்ன தேவையை அதை கொடுக்கும்போது நாம் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறோம் என்றும் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் விழா அதனால்தான் எல்லாராலையும் என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அது நலத்திட்ட உதவியாக, தேவை உள்ளவர்களுக்கு வேண்டிய உதவி செய்வதாக. அதுபோல நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட ஒரு விளையாட்டு விழான்னு சொல்லும்போது பிள்ளைகளை விட மகிழ்ச்சியா இருக்கிறது தாய் தான். தான் பிள்ளை ஒரு சின்ன ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை பங்கெடுத்தாலும் அவனை பங்கெடுக்க தயார் செய்யறதே தாய் தான். அது ஒரு சிறப்பு பங்கு வைப்பாங்க, அவளை தயார் பண்றது, பங்கெடுக்கிறது. அதனால வெற்றி தோல்வின்றது முக்கியம் இல்லை. அந்த விளையாட்டுல அவன் பங்கெடுத்தாலே அவனுடைய வெற்றியினுடைய முதல் படிக்கு வந்திருக்கான்னு அர்த்தம். ஆகவே பங்கெடுத்த அத்துணை நம்முடைய சிறார் சிறுமிகளுக்கும் அவர்களை ஆயத்தப்படுத்தின தாய்மார்களுக்கும் எனது பாராட்டுக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய பெண்கள் அதிகமா உழைக்கிற பெண்கள் இருக்கிற இடம் தமிழ்நாடு அப்படின்றது நமக்கு புள்ளியியல் விவரம் சொல்லுது. அதிக பெண்கள் யாருமே உழைக்காம இருக்கிறது இல்லை.
அதிக அளவு உழைக்கிறோம் அப்படின்றது புள்ளியியல் விவரம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த 4 வருஷத்துல நிறைய வாய்ப்புகள். குறிப்பா நீங்க மகளிர் குழுவா இருந்தீங்கன்னா சரியாக ஓராண்டு அந்த கூட்டம் நடத்தி எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மகளிர் குழு கடனும் வாங்கலாம். குழு கடன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொழில் செய்ய போறீங்கன்னா 35 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க கடன். ஏன்னா பெண்கள் முறையா திருப்பி செலுத்துறாங்க அப்படின்றத வச்சு 35 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து கடன் வாங்கி நம்ம தொழில் செய்யலாம். இல்லை நான் தனிநபர் கடன் வாங்குறேனாலும் அதுக்கும் உண்டு. 10 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணுமே தொழில் தொடங்குற பெண்களுக்கு கடன் உண்டு. அதில் 2.5 லட்சம் ரூபாய் மானியம். நம்ம திருப்பி கட்டுறது 7.5 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன தொழில் 10 லட்சம் இல்லை, அக்கா எனக்கு ஒரு 1 லட்சம் போதுனாலும் உடனடியாக தர தயாராக இருக்கிறது. அரசு நிதி வந்து உங்களுக்கு 75,000 நீங்க கட்டினா போதும், மிச்சம் 25,000 நமக்கு ஃப்ரீன்ற முறையில் இந்த ஒரு திட்டம் இருக்குது. மகளிர் குழுல உறுப்பினராக இருக்காங்க, தனிநபர் கடனும் வாங்கலாம், மொத்த கடனும் வாங்கலாம். மகளிர் குழுல உறுப்பினரே கிடையாதுனாலும் நீங்கள் தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை விரிவாக்கம் செய்யறதுக்கும் தரலாம். இதே போல இளைஞர்களுக்கும் கடன் உண்டு. தம்பிமார்கள் என்ன தொழில் செய்ய வந்தாலும் அவர்களுக்கும் கடன் உண்டு. அதே போல ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கும் தனியாக கடன் உண்டு. அவர்களுக்கு 35% மானியம். ஆக இந்த மாதிரி தொழில் கடன், மகளிர் குழு உறுப்பினர், அதுபோல மகளிர் உரிமை தொகை அநேகமா நிறைய பேருக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். விடுபட்ட எல்லாத்துக்கும் வந்திருக்கும். வந்துட்டுல இந்த 2வது முறை வந்ததுல எல்லாத்துக்கும் வந்திருக்கும். உங்களுக்கு வராது. அதாவது ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானத்துக்கு உள்ளவங்களுக்கு வரும், அதனால அக்காவுக்கு வராது. அந்த 1000 ரூபாய் வந்து அவருடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவுன்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்றதே நான். ஏன்னா முதலமைச்சர் 1,30 லட்சம் பேருக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வழங்குறாங்க. உங்களுக்கு அது வந்து 1000ன்னு தோணும். 1,30 லட்சம் இன்ட்டு 1000 போட்டு பாருங்க, மாசம் அவ்வளோ கோடி ரூபாய் அரசு பெண்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. அதனால அந்த ஒரு திட்டம். அதுபோல படிக்கிற பிள்ளைங்களும் பையங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் நிதியுதவி உண்டு. பள்ளி கல்வி முடிச்சு கல்லூரி போற பிள்ளைங்க நீங்க எந்த காலேஜ்ல சேரீங்களோ அந்த காலேஜ்ல இருந்து விண்ணப்பிச்சா போதும், மாசம் 1000 ரூபாய் உங்க வங்கி கணக்குல வந்துட்டே இருக்கும். அதுவும் நீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. எந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் இந்த 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நீங்க தமிழ் புதல்வன் வந்து பசங்களுக்கு, புதுமை பெண் வந்து பெண்களுக்கு, அந்த உதவித்தொகையும் வாங்கலாம். அதுபோல நம்முடைய படிப்படியாக உதவி உபகரணங்கள் தேவைப்படுறவர் எல்லாம் மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப வீடு வீடா கணக்கெடுத்துட்டு வர்றாங்க. யார் எங்க இருந்தாலும் அரசுக்கு நீங்க இந்த கவனத்துக்கு கொண்டு சென்றா மட்டும் போதும். அடையாள அட்டையே வாங்கலைன்னா புதன்கிழமை GHல போய் அடையாள அட்டை வாங்கிக்கலாம். அதுபோல அடையாள அட்டை வாங்கினப்புறம் அப்புறம் மாச உதவிக்கு இ-சேவை மையத்துல விண்ணப்பிக்கணும். மாசம் உங்களுக்கு 1500 ரூபாய் வரும். ரொம்ப கடும் ஊனமுட்டவர்னா 2000 ரூபாய் வரும். நேற்றைய தினத்துல கிருஷ்ணாஜபுரத்துல ஒரு பிள்ளைக்கு 40 வயசு, படுத்த படுக்கையாவே இருக்கா பிறந்ததுல இருந்து. இப்பதான் அவளுக்கு 2000 ரூபாய் வருது. அந்த அம்மா வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்பி வச்சிருந்துச்சு. 40 வயசு ஆகுது, இப்பதான் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும் போது நமக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான், ஒரு திருப்தி. நம்ம மக்களுக்கு சேவை செய்யறது சரியான நபரை போய் சென்றடைஞ்சிருக்குன்னு அந்த அளவுக்குள்ள நம்ம திட்டம் நடக்குது. அதுபோல ஈபி காலனிலாம் முந்தி எப்படி இருந்ததுன்னு தெரியும். இப்ப நம்ம தலைவர் வந்த அப்புறம் 2021 வந்து அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எல்லா இடமும் ரோடு வந்துருச்சு. இல்ல இன்னும் நம்ம துறைக்கணி நேர்ல கொஞ்சம் 2-3 ரோடு இருக்கு போல. அது மாதிரி லைட்டு தேவைன்றாங்க. நான் பார்த்த லைட்ல 21 லைட் போடணும்னு லிஸ்ட் பட்டியல வச்சிருக்காங்க. நிச்சயமாக அதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்பதை நான் லெட்டர் எழுதியிருக்கேன். அன்னைக்கு வந்துட்டு போனதும் ராஜ்குமார் சார் சொன்னாரு, 21 லைட் இருந்தது, எழுதி வச்சிருக்கிறோம். நிச்சயமா போட ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏன்னா இதெல்லாம் வளர்ந்து வரும் பகுதி, விரைவாக வளர்ந்து வரும் பகுதி. அதனால தண்ணிக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணணும். அதாவது மழை தண்ணி கட்டுறதுக்கும் நிரந்தரமா கான் வசதி செய்யணுன்றது எழுதியிருக்கோம். நிச்சயமாக வரும் ஆண்டு திட்டத்துல சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தூத்துக்குடி பாத்தீங்கன்னா 4 வருஷத்துல அபரிதமான ஒரு வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்றது மட்டும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுபோல மத்திய அரசு புள்ளியியல் விவரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுல வறுமை கோட்டின் கீழே உள்ளவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு 4 வருஷத்துல. அதே போல தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்றது சர்வேயோடைய ரிப்போர்ட். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு தாருங்கள், ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு, எல்லா மதமும் போதிக்கிறது அன்பு தான். அதனால நம்ம அன்பே பிரதானம் சொல்லிதான் வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா மதமும் அதுதான் சொல்லுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்வோம். ஆகவே இன்னைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுற
நல்ல முறையில் ஏற்பாடு செய்யல செக்கானியா ஜெபத்தோட்டத்தினுடைய நிறுவனர் நம்ம அண்ணாச்சி ராஜ்குமார், அக்கா பெரியல் அவர்களுக்கும் வந்துள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மட்டுமல்ல 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். புத்தாண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல வளர்ச்சியையும் செழுமையையும் கொண்டு வரணும் என்னுடைய வாழ்த்தாக கூறி உங்களிடம்